அவ சரியான கிரிமினல்ல. நாங்க எங்க உங்களை ஃபாலோ பண்ணிடுவோம்னு தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்கா. சரி விடுங்க, நாமளும் ஆன வரைக்கும் முயற்சி பண்ணிட்டோம். இனிமே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கடவுள் மட்டும்தான். கடவுளை நம்புவோம், அவர் கண்டிப்பா கைவிட மாட்டார். சரி நீங்க கிளம்புங்க. ஆனா உங்களுக்கு ஐஷுவை பத்தி ஏதாவது தெரிஞ்சா உடனே ஃபோன் பண்ணுங்க. மறக்காம பண்றமா. சரிண்ணா. இந்த கண்மணிக்கு இதே வேலையா போச்சு. அவள்கிட்ட இருந்து இந்த ஐசு பிள்ளையை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா என்ன பண்றதுனே புரியல. அண்ணே, கண்டிப்பா ஐஷுவை நம்ம கண்டுபிடிப்போம். நாம ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு போராடுறோம். கண்டிப்பா அதுக்கு இந்த கடவுள் துணை இருப்பாரு. வாங்கண்ணே, கூடிய சீக்கிரமே ஐஷு எங்க இருக்கான்னு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறேன் பாருங்க. சரிம்மா, அப்படியே நடக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். எனக்கு என்னமோ அந்த கண்மணி ஏதோ ஒரு திட்டத்தோட தான் ஐஸ்வர்யா குடும்பத்தை நம்ம வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான்னு தெரியுது. அது என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்குதான் இந்த நெய் பணியாரம். சூப்பர் சித்தி, நீங்க சுட போற இந்த நெய் பணியாரத்தை வச்சே அந்த கோகிலாங்கிற எலிய நம்ம வலையில விழ வச்சிடலாம். அது மட்டும் இல்ல சித்தி, அது ஒரு அரலூசு. இத சாப்பிட்டுட்டே நம்ம கிட்ட எல்லா உண்மையும் உளர போது, பாத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு தானே வேலை மெனக்கெட்டு இந்த நெய் பணியாரத்தை நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த அரலூசுக்கெல்லாம் பணியாரம் சுட்டு போடணும்னு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சித்தி, உங்க பணியார ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது. பாருங்களேன் இப்ப. அப்பா, நெய் வாசனை தூக்குதே. ஐயோ, பணியாரம் பண்றாங்களே, எங்கயா இருக்கும்? நம்ம வீட்ல இருந்து தான் வருது போல இருக்கே. ஐயோ, நெய் வாசனை தூக்குதே. இவ வேற வந்துட போறா. சமந்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நெய் பணியாரம் பண்ணிட்டு இருக்கோம் சமந்தி. உங்களுக்கு வாசனை வரல? வாசனைனால தானே இங்க வந்து நிக்கிறேன். என்ன இருந்தாலும் சமந்தி, உங்க கை பக்குவமே தனிதான். எனக்கு பணியாரம்னா ரொம்ப உசுரு. அப்படியா? எனக்கு தெரியாதே. நான் ஏதோ யதார்த்தமா தான் பண்ணிட்டு இருக்கேன். புனிதா, சமந்திக்கு வச்சு கொடு பிளேட்ல. எடுத்து வை. போ போ போ. சமந்தி, இந்த வாசனை மாடி வரைக்கும் வந்து என்ன வா வான்னு கூப்பிட்டுதுன்னா பாருங்களேன். அப்படியா? ஏய், சீக்கிரம் கொடு. இந்தாங்க, சாப்பிடுங்க. எலி வலையில விழுந்துடுச்சு. என்ன டேஸ்ட், என்ன ருசி. நெய் பணியாரம்னா நெய் பணியாரம் தான். என்னை விட்டா சம்மந்தி நான் 10 கூட சாப்பிட்டுருவேன். என்ன சம்மந்தி இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு இல்லாமலா? நீங்க இங்கே உட்கார்ந்து ஆறாமர நல்லா சாப்பிடுங்க. புனிதா, சம்மந்திக்கு ஸ்டூல் எடுத்து போடு. உட்கார்ந்து சாப்பிட்டோம். ஸ்டூல் தானே எடுத்துட்டு வரேன். போட்டுட்டு உட்காருங்க. உட்காருங்க. இந்தாங்க சம்மந்தி. அப்புறம் உங்க பொண்ணுங்க ஆளையே காணோம். அவளா? அவ கல்யாண வேலையா வெளியில போயிருக்கா. ஆமால, கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சுல. ஆமா, இன்னும் 4 நாள் தானே இருக்கு. சரிங்க சம்மந்தி. பையன் எந்த ஊரு? எவ்வளவு பவுன் போடுறாங்க? நம்ம ஊரு தான்.
நம்ம சைடுல ஒரு 100 பவுன் போடுறோம். என் தம்பிக்கு ஒரே பொண்ணு. தம்பியோட பிசினஸ் கூட மாப்பிள்ளை தான் பாத்துக்கணும். நல்ல விஷயம் தான் சமந்தி. ஆமா, பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உள்ளியே வச்சிருக்கீங்க. கொஞ்சமாவது வெளியே விட்டாதானே நாங்க அந்த பொண்ணுக்கு மெஹந்தி போட்டு விடுவோம், பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போய் ஃபேஷியல் ப்ளீச்சிங் எல்லாம் பண்ணுவோம். நல்லா அழகா இருந்தா தானே கல்யாணத்தன்னைக்கு எடுக்க போற போட்டோல உங்க தம்பி பொண்ணு ஜொலிக்கும். ஆமாத, நான் கூட்டிட்டு போய் கல்யாண பொண்ணு சூப்பரா கிடுறேன். புனிதா சொன்னதை கேட்டீங்கல்ல? நீங்க மட்டும் ஐஸ வெளியே விட்டீங்க, ஐஸ் சும்மா செம்மையா ஜொலிக்கும். ஆமா ஆமா, அழகா இருப்பாள்ல. அததான் சொல்றேன், ஏன் வெளியே விட மாட்டேங்கிறீங்க? வெளியே கூட்டிட்டு வாங்க. ஆமா, வெளியே விடலாம். ஆமா ஆமா, வெளியே விடலாம் தான். ஆனா அந்த ராசத்திக்கு பயந்துதான். ஐயோ, அவசரப்பட்டு ராசாத்தி பேரை சொல்லிட்டோமே. இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? சச்சா, அதெல்லாம் வராதா. என்ன என்ன சம்மதி யோசனை? சாப்பிடுங்க. பணியாரம் இந்தாங்க, இன்னும் 2 எடுத்து சாப்பிடுவாங்க. போதும் போதும், சாப்பிடுங்க. ஐயோ, பணியார ஆசையில ராசத்தி பேரை வளரட்டமே. இது மட்டும் கண்மணிக்கு தெரிஞ்சது, ஓட ஓட விரட்டி நான் சாப்பிட்ட இந்த பணியாரம் மாதிரி என் உடம்பெல்லாம் வீங்க வச்சிருவா. இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க ஆசையா நெய் பணியாரம் சுட்டீங்க, நானும் இங்க வந்து ஏதோ ஆசையா சாப்பிட்டேன். நீங்க ஏதோ கேட்டீங்க, நானும் ஏதோ சொன்னேன். ஆனா அதெல்லாம் அப்படியே மறந்துருங்க. என் பொண்ணு வந்தாலும் இதையே தான் சொல்லணும். நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. என்ன சம்பந்தி, நீங்க ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? நீங்க தான் எங்க கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லவே இல்லையே. ஆமால, நான் எதுவுமே சொல்லல. ஆனா என் பொண்ணு வந்து கேட்டா, இப்ப வரைக்கும் நடந்தது எதுவும் நடக்காத மாதிரி காட்டிக்கங்க. சரிங்க, கண்டிப்பா. ஐயோ, என் பொண்ணு வந்துட்டா போல இருக்கு. நான் போறேன், வரேன் சம்பந்தி. புனிதா, நாம நினைச்சது சரியாதான் இருக்கு. இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க. அத ராசாத்தி கண்டுபிடிச்சிருக்கா. அதனாலதான் அவளுக்கு பயந்து ஐஸ்வர்யா குடும்பத்தை இங்க வீட்டுல கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இங்கதான் ராசாத்தி வரவே முடியாதே. ஆமா சித்தி, இத முதல்ல நம்ம ராசாத்தி கிட்ட போய் சொல்லியே ஆகணும். வா, கேஸ் ஆஃப் பண்ணுங்க. வா. நான் எங்க ஐஷோட அப்பாவை பார்த்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு பயந்து அந்த கண்மணியே கோயிலுக்கு வந்து பத்திரக்கிட்ட நகையை வாங்கிட்டு போயிட்டான். எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அவங்கள எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல. சரி விடு ராசாத்தி, அதையும் நினைச்சு புலம்பிட்டு இருக்காத. கடவுள் அதுக்கும் ஒரு வழியை காட்டுவாரு. இந்த காஃபி குடி. இல்லம்மா, எனக்கு காஃபி வேண்டாம். எனக்கு மாமா கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. மாமா, மாமா உங்களுக்கு 100 ஆயுசு மாமா. இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே கரெக்டா கூப்பிட்டுட்டீங்க. நீ பேசணும்னு நினைச்ச உடனே என் மனசுக்குள்ள அலாரம் அடிக்குது. அதான் நான் கரெக்டா கால் பண்றேன். கிண்டல் பண்ணாதீங்க மாமா. சரி, ஐஸ்வர்யாவோட விஷயம் என்னாச்சு? அதுவா மாமா, கடைசி வரைக்கும் கண்மணி அவங்களை எங்க மறைச்சு வச்சிருக்கானே தெரியல மாமா. இது பாரு, நீ முயற்சியை விட்டுறாத. கண்டிப்பா அவ எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும்.
சரி மாமா. ஏய், நீ மனசு விட்டுறாம முயற்சி பண்ணி பாரு, உன்னால முடியும். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். என்னாச்சு? ராசாத்திக்கு இன்னும் ஐஸ்வர்யா இருக்கிற இடம் தெரியலன்னு சொல்றா. சரி, நீ தானே நீ ராசாத்திக்கு உதவி பண்ணக்கூடாது. நீ இங்கிருந்து பாத்துக்கோ, நான் வேணா ராசாத்திக்கு உதவி பண்றேன். வேணாம் வேணாம், அவன் நம்மளோட யார் உதவியும் இல்லாம ஜெயிக்கணும். ராசாத்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போக ராசாத்தி கண்டிப்பா விட மாட்டா. எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரிடா. மங்க அத்தை ஃபோன் பண்றாங்க. ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. ராசாத்தி, உனக்கும் கண்மணிக்கும் ஏதாவது பிரச்சனையா? எதுவும் இல்லையா அத்தை? அப்புறம் எதுக்கு உனக்கு பயந்து அந்த பொண்ணையும் அவ குடும்பத்தையும் நம்ம வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க? எந்த பொண்ணு அத்தை? அதாம்மா, ஐஸ்வர்யா, கண்மணியோட மாமா பொண்ணு. அவ அப்பா அம்மான்னு மொத்த குடும்பமும் நம்ம வீட்ல தான் இருக்காங்க. என்ன அத்தை சொல்றீங்க? ஐஷு நம்ம வீட்ல இருக்காளா? ஆமா ராசாத்தி. நான் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம தேடிக்கிட்டே இருந்தேன் அத்தை. என்னாச்சு? ஐஷு ஓ, அதுதான் விஷயமா? ஆனா பாவம் ராசாத்தி, அந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப அப்பாவியா இருக்கா. ஏன் இந்த கண்மணி இப்படி இருக்கா? சொந்த மாமா பொண்ணு வாழ்க்கைய பத்தி கூட கவலைப்படாம அப்படி என்ன திமிர் அவளுக்கு? அதான் அத்தை, அவளுக்கு தாந்தாங்கிற அகங்காரம். என்ன தோக்கடிக்கிறதா நினைச்சு அந்த ஐஷுவோட வாழ்க்கைய பாழாக்க பாக்குறா. அவளுக்கு யார பத்தியும் கவலை இல்ல. அவளுக்கு பேர் கிடைக்கணும். அதுக்கு யார் எப்படி போனா அவளுக்கு என்ன? அவளோட ஆணவத்துக்கு ஐஷு வாழ்க்கைய அழிக்க பாக்குறா. அவெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மம். அவளை விடு ராசாத்தி. இப்ப நீ என்ன பண்ண போற? அத்தை, அந்த கண்மணி நான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினைச்சு புத்திசாலித்தனமா அவங்கள அங்க கொண்டு வந்து தங்க வச்சிருக்கா. என்னாலதான் நம்ம வீட்டுக்கு வர முடியாது. ஆனா அவங்க வெளியே வரலாம்ல. நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன். ஐஷுவோட அப்பாவை வெளியே வர வச்சு அவர்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றேன். என்ன நடந்தாலும் இந்த கல்யாணத்தை மட்டும் நடக்க விட மாட்டாத. சரி ராசாத்தி, நீ வா, நீ வந்து அவங்க கிட்ட பேசு. நான் இப்பவே வரேன் அத்தை. பாத்தீங்களா அந்த கண்மணி எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பார்த்திருக்கான்னு? என்னால அங்க வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எங்க வீட்லயே தங்க வச்சிருக்கான். நான் இப்பவே போய் என்னன்னு கேக்குறேன். அண்ணா வாங்கண்ணே, இப்பவே போய் 2ல 1 பாத்துட்டு வந்துடுவோம். ஆமாம்மா, நீ சொல்றதாம்மா சரி. உடனடியா அவங்க அம்மா அப்பாட்ட இதை பத்தி பேசி புரிய வைக்கணும். இல்லன்னு வையேன், இந்த கண்மணி இன்னும் என்னென்னமோ சொல்லி அவங்க மனசை மொத்தமா மாத்தி வச்சிருவா. ஆமா ஆமா, போலாம். வரமா. சரிப்பா வரேன். ஐயோ, வந்துட்டா. எதையாவது பேசி சமாளிக்கணுமே. என்ன கண்மணி இவ்வளவு லேட்டு? என்ன பையெல்லாம் ஏதோ நிறைய வாங்கியிருக்க போல. அதுவாமா, நான் பத்தர்கிட்ட நகையை வாங்கிட்டு அப்படியே கடைக்கு போய் அந்த குண்டச்சி கேட்ட பட்டு கொஞ்சம் நெயில் பாலிஷ் கோன் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதாம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னது உன் உதட்டல? எப்பவுமே கிரிமினலா தான் திங்க் பண்ணுவா போல. அது சரி, நம்ம பொண்ணு தானே, அப்படிதான் இருப்பா. அது ஒண்ணு இல்லையேம்மா. இல்லையே, ஏதோ என்ன மாதிரி மின்னுது. அதுவா, பனி வெடிப்பு.
அதான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன். இல்லையே, ஏதோ நெய் வாசனை மாதிரி இருக்கே. நெய்தான் நெய்தான். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். மா நீ சரியான லூசுமா. நெய்க்கும் எண்ணெய்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்னடி பெத்த அம்மாவை போய் எப்ப பார்த்தாலும் லூசு லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படிதான் சொல்லுவேன். வா. சமந்தி போட்டு கொடுத்துறாதீங்க. ஐயோ பாவம், உன் மக கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூறாவளி மாதிரி கிளம்பி எங்க ராசாத்தி அன்னிக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஆட்டம் போட்ட அம்மாவும் பொண்ணும் சிக்கி சின்ன பண்ணமா ஆக போறாங்க. நடக்கும் பாருங்க. என்ன சித்தி, நான் சொல்றது சரிதானே? அத்தை, பத்தர்கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க நம்ம மேல போய் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி வா கண்மணி, வாங்க வாங்க. சமந்தி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க 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 நீ. அத்தை, இதுல கை செயின், தாலி எல்லாமே இருக்கு. எடுத்து பொறுமையா பாருங்க. சரிம்மா. பாருங்க பாருங்க, பிரிச்சு பாருங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. எனக்கு தான் இது எல்லாமா? எல்லாம் உனக்கு தான் ஐஸ்வர்யா. பட்டு குங்குமம் வாங்கிட்டீங்களா? ஆமா ஆமா, அதுவும் உனக்கு தான். ஐ ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இப்பவே வச்சு பின்னி கொடுங்க. ஐஷு, இப்போ பின்னி என்ன பண்ண போற? அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பவே ஜடையில வச்சு பின்னி கொடுங்க. ஏய் ஐஷு, அதெல்லாம் இப்ப போடக்கூடாது. என்ன மிரட்டுறீங்க? இது என்னோட தானே, எனக்கு இப்பவே வேணும். ஐயோ ஐஷு, சொன்னா கேளுமா, அப்புறமா நானே உனக்கு பண்ணி விடுறேன். இல்லம்மா, அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு இப்பவே பண்ணணும். பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த அரலூசுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல. இங்க பாரு ஐசு, அத்தை சொன்னா கேளு. அத அம்மா கிட்ட கொடுத்துடு. போ அத்தை, நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன். ஐஷு, இத பாருமா, நீ புது பொண்ணு இல்லையா? இதெல்லாம் கல்யாணத்தப்ப உனக்கு வச்சாதான் ரொம்ப அழகா இருக்கும். இப்பவே வச்சுட்டோம்னா ரொம்ப பழசா போயிடும். கல்யாணத்தப்போ உனக்கு எல்லாம் புதுசா தான் போடணும். அப்படியா ஆண்டி? ஆமாமா. ஆனா அதுக்கு முன்னாடி யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா? அப்படியெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது உனக்கு மட்டும்தான். என்ன மீறி இந்த வீட்ல யாரும் இத தொட மாட்டாங்க. அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன். சரியா? அத அம்மா கிட்ட கொடுத்துரு. அப்ப சரி, குடுறா. ஆண்டி, நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ வேற ஏமா என்ன வெக்கப்பட வைக்கிற? ராசாத்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். புனிதா, அண்ணி, நீ போய் ஐஷுவோட அப்பா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி கூட்டிட்டு வாயேன். சரிங்க அண்ணி, கூட்டிட்டு வரேன். ஐசு,
யாரு? அண்ணி, நான் தான் புனிதா. என்ன விஷயம்? கீழே ராசத்தி அண்ணி வந்திருக்காங்க.